ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம போக்கர் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த மேலே இருக்கிறது இந்த பேக்கை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது கேப் சேஞ்ச் பண்ணுறது, சரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கேப் ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிவார்டு தான். இதெல்லாம் நமக்கு கிடைக்கும், விளையாட நமக்கு இதெல்லாம் கிடைக்கும். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த விஷயம். இது என்னன்னா இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவல் நம்ம வந்து 45வது லெவலில் இருக்கோம்னா இந்த லெவலில் வந்து ஒரு ஸ்டார் மாதிரி ஒன்று ஏறிட்டே இருக்கும் பார்த்துங்க. அந்த ஸ்டாரை வந்து இப்போ நார்மலாக இருக்கும்போது ஏறுதுன்னா ஒரு 15 ஸ்டார் ஏறுதுன்னா 15 ஸ்டாரை தான் போய் அங்கே ஏறும். ஆனால் அதே நீங்கள் இதை கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணி இதை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படின்னா 15ன்றது 30 ஏறும். புரியுதுங்களா? சரி, மாதா மாதிரி இது எவ்வளோ நேரத்துக்கு அது வந்து அங்கே இருக்கும்னா பாருங்கள், 15 நிமிஷத்துக்கு. நான் இப்போ கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், இந்த எழுந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ எல்லாமே நம்ம இனிமேல் நம்ம ஜெயிக்கும் போது இந்த ஸ்டார் வர்றது எல்லாமே இதில் போயிட்டு உங்களுக்கு எல்லாமே டபுளாக ஏறும். சரிங்களா? அதுக்கு தான் இதெல்லாம். சரி, இதுவும் அதே தான். இது வந்து எக்ஸ்ட்ரா டைம் பாருங்கள், எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும். சரி, இது கம்மியாக. சரி, இது மூணுமே அது ஒரே விஷயந்தான். இது 15, இது 30, இது 1 மணி நேரம் நினைக்கிறேன், 60 நிமிஷம். சரி, அந்த மாதிரி போகிறதுங்களா. இது மூணுமே அதுதான். சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குள்ளே தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இங்கே இருக்க இந்த 3 விஷயத்தை நல்லா கவனிங்களேன். இந்த டிக்கெட்டில் வந்து இந்த டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது இப்போ இதை யூஸ் பண்ண என்ன வரும் பாருங்களேன். நம்மளுக்கு மணி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கெலாம் இதான் பாருங்கள். இங்கே வந்து ஒரு ஸ்பின் வீல் மாதிரி வருதா. இப்போ நம்ம இதை சுற்றுறோம்னு வச்சுக்கோங்களேன். இதை சுற்றுனதுக்கப்புறம் நம்ம இப்போ நமக்கு என்ன கிடைக்க போகுது பார்த்தீங்கன்னா ஒரு 100K பாருங்கள், இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். சேம், இப்போ நம்ம ஒரு தடவை ஸ்பின் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக ஆல்ரெடி நான் ஒரு தடவை ஸ்பின் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம இப்போ ஒரு தடவை பண்ணனால உங்களுக்கு 2 ஆயிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் 10 ஸ்பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சில்வர் கிடைக்கும். சில்வர்ன்றது இதோட பெருசு. சரிங்களா? இதோடைய பெருசு தான் அது. இதில் நம்மளுக்கு இப்போ கம்மியாக கிடைக்கிற மணி வந்து இதில் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அதோட பெருசு கோல்டு, அதில் அதிகமாக இன்னும் மணி கிடைக்கும். ஓகே, நம்ம ஒரு 10 பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு பாருங்கள். இப்போ ஒரு 10K வந்திருக்கு. திருப்பி நம்ம கிளிக் பண்ணோம், ரெட்டாக கிளிக் பண்ணிட்டு திருப்பி இங்கே போயிடலாம். சேம், ஒரு கிளிக் பண்ணால் ஒரு என்ன ஆகும். இப்போ வந்து இது கோல்டு காயின், 50 கோல்டு காயின் கிடச்சிருக்கு. நான் வச்சுக்கோங்க, கோல்டு காயின்லாம் எதுக்குன்றது நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். சேம், இங்கே வந்துருச்சு. திருப்பி பாருங்கள், நான் ஒரு கிளிக் பண்ணுறேன். சரி, ஓடுது. எனக்கு வந்து ஒரு 5K இங்கே ஏறுது பாருங்கள். ஓகே, இப்போ திருப்பி நான் கிளிக் பண்ணுறேன், 10K. இப்போ நம்ம இது அடுத்தது போகிறதுக்கு இதே கிளிக் பண்ணால் வெளியே வந்துடும். இப்போ 6 தடவை ஆயிடுச்சா. இப்போ திருப்பி நான் கிளிக் பண்ண போகிறேன் பாருங்கள். இது வந்து சூப்பர் ஸ்பீட். இதுவும் அதே மாதிரி தான், இந்த டிக்கெட் மாதிரியே இது ஒன்று. ஆனால் இது கொஞ்சம் பெருசு. இதெல்லாம் விட இந்த கோல்டெல்லாம் விட அது கொஞ்சம் பெருசு. இந்த இருக்கு பாருங்க. இப்போ திருப்பி நமக்கு அந்த லிமிட்ஸ் கிடைக்குது. எல்லாமே இதில் கிடைக்கும். இதில் இருக்கிறது எல்லாமே. சரி, ஒரு 5K கிடச்சிருக்கு. வெளியே வந்துடலாம். ஒரு 50 கிடச்சிருக்கு. வெளியே வந்துடலாம். இப்போ பாருங்கள், 10 வந்துருச்சா. இப்போ கிளைம் பண்ண சொல்லுது. இப்போ கிளைம் பண்ணால் பாருங்கள், 13ஆவது 14 மாறிடுச்சு. சொல்ல போகிறதுங்களா. சரி, அதே கான்செப்ட் தான் இதெல்லாம் பாருங்கள். இதில் அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். 10 ஸ்பின் பண்ணால் உங்களுக்கு ஒரு கோல்டு கிடைக்கும். இங்கே பாருங்க, இப்போ நான் ஒரே தடவை உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். சரி, 15K காத்துருக்கு. சரி, இப்போ நம்ம இதே மாதிரி நான் ஒரு கோல்டு ஒரு தடவை ஸ்பின் பண்ணி காட்டுறேன். இதில் பாருங்கள், 200K கிடச்சிருக்கு. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம அதை யூஸ் பண்ணி. இதில் நமக்கு நிறைய கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட்ஸ் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். இங்கே வந்து எங்கே கிடைக்கும் உங்களுக்கு தெரியுமா? இங்கே கிளைம் பண்ணுவோம்ல, இந்த இடத்துல கிளைம் பண்ணுவோம் தெரியுமா? அப்போ உங்களுக்கு நிறைய கிடைக்கும்.
இன்னும் சில விஷயங்களில் போகும்போது கிடைக்கும். நம்மளுக்கு நிறைய அந்த போனஸ் பாயிண்ட்லாம் வரும்போது அது உங்களுக்கு அங்கே கிடைக்கும். சரிங்களா? சரி, அதே மாதிரி இதெல்லாமே ஸ்பின்னு தான், இதுவும் ஸ்பின்னு தான். சரி, அதே மெத்தட் தான். பாருங்கள் 9 இருக்கா, நான் இப்போ ஸ்பின் பண்ணுறேன் பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் அதோட அட்வான்ஸ் மாதிரி. சரி, இது எல்லாமே ஸ்பின்னு தான், இதுவும் ஸ்பின்னு தான். சரிங்களா? அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தோம் பாருங்கள், இதுவும் ஸ்பின்னு தான். இது பேர் பாருங்கள் சூப்பர் ஸ்பின்னு இருக்கா, நம்ம இதையும் ஒரு தடவை பார்க்கலாம். சரி, இது வந்து இங்கே வருது. இங்கே வந்து 4 விஷயம் கொடுத்துருக்கான். அதில் இதான் ஃபஸ்ட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். பாருங்கள், கிளிக் பண்ணுறோம். 40K வந்திருக்கு. சரி, அதே மாதிரி இதில் ஒரு டிக்கெட் தான் வச்சுருக்கேன், அதனால் இருக்கட்டும் அது. ஓகே, இதுவும் அதே தான். இதே மாதிரி இதுவும் அதே ஸ்பின் தான். சரி, இதெல்லாம் தான் இதில் இருக்குது. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம எப்படி எங்கே கிடைக்கும்ன்றது உங்களுக்கு அங்கே விளையாடும் போது உங்களுக்கு சொல்ல மாதிரி கிளைம் பண்ணுறதுல கிடைக்கும். சரி, இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது நான் சொன்ன பாருங்கள் 2 கீ இருக்குது இதில் ஒரு இந்த கீயை வச்சுட்டு நம்ம ஒரு கேமுக்குள்ளே போகலாம். இந்த கீயை வச்சுட்டு இன்னொரு கேம் இருக்குது, அதில் போகலாம். நான் அதெல்லாம் உங்களுக்கு அப்புறம் இன்னொரு இதில் காட்டுறேன். சேம் கோல்டை வச்சு நம்ம இதெல்லாம் ஷாப் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன். பாருங்கள், கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேம் இதெல்லாம் நம்ம வந்து ஜெயிக்க இது ஃப்ரீயாக கிடச்சிருக்கிற சில கேப்ஸ். இதெல்லாம் நம்ம இப்போ கேப்ஸ் மாற்றணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இதை போய்ட்டு இப்போ நான் போய் சும்மா கிளிக் பண்ணோன்னா இங்கே மாறிடும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ இதை வந்து பாருங்கள், இந்த கலர் மாற்றுறது அது எல்லாமே இங்கே இருக்கும். சரிங்களா? நான் இப்போதைக்கு எனக்கு வந்து இந்த கேப்பே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். சரி, இந்த கேப் தான் நான் வச்சுருக்கேன். நீங்கள் எந்த கேப் வேணாலும் செலக்ட் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் கேப் வாங்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா சேம் இதுக்குள்ளே நிறைய கேப் இருக்கும். நம்ம கோல்டு காயின் சொன்னோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் இங்கே தான் யூஸ் ஆகுது. பாருங்கள், இந்த கேப்புக்கு 125. சரிங்களா? இதில் வருது பாருங்கள், இதில் எல்லாமே கேப்பாக தான் இருக்கும். சேம் இதெல்லாம் வந்து சில ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகக்கூடிய கேப். இங்கே பாருங்களேன், இப்போ இந்த கேப்பில் நம்ம ஜெயிச்சோன்னா இந்த மாதிரி சிம்பிள்லாம் வரும். நம்ம இந்த ஐக்கு கிளிக் பண்ணால் தெரியும். இதில் வந்து 250 இருந்தால் தான் இது வாங்க முடியும் கோல்டு காயின். சரிங்களா? இதெல்லாம் நமக்கு நீங்கள் வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் 5 பாருங்கள், நிறைய கேப் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய கேப் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாமே உங்களுக்கு வேணால் நீங்கள் இதை கிளைம் பண்ணிக்கலாம். பாருங்க, இங்கேயும் நிறைய கேப் இருக்குது. அதெல்லாம் வேணும்னா உங்களுக்கு நீங்கள் வந்து கேஷ் இது பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் கேட்கும். சிம்பிள், இங்கே வருங்க. இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னா கன்ஃபார்மானு கேட்குது. கிளிக் பண்ணால் எனக்கு உடனே வந்துடும் அந்த கேப்பு. ஓகே, அது வாங்கிக்கலாம். இப்போ அடுத்தது அந்த கேப்புக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சேம் ட்ரெஸ்ஸுன்றது நம்ம இதையும் அப்படி தான். இதில் இல்லை, அதெல்லாம் உங்களுக்கு வின் பண்ண கிடைக்கும். நீங்கள் அந்த ஸ்டேஜில் இப்படி தான் அப்படி தான் சொல்லிட்டு அதெல்லாம் கிடைக்கும். நீங்கள் வேணாமா இதை கிளிக் பண்ண பிளாக் மாறுது பாருங்கள். சரி, நான் ப்ளூ வச்சுருக்கேன். சரி, இதெல்லாம் வந்து நான் வாங்கினது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது சொல்லிட்டேன், இது இன்னும் எனக்கே வரல. இதெல்லாம் வந்து நம்ம வந்து விளையாடும் போது கொடுக்கக்கூடியது. ஒரு மாதிரி ஆர்டின் மாதிரி இது மாதிரிலாம் வருது பார்த்தீங்களா. இதெல்லாம் நம்ம விளையாடும் போது நம்ம இதை கிளிக் பண்ணால் நம்ம வந்து அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி கொடுக்கலாம். அதெல்லாம் சரி, அவங்களும் நமக்கு நிறையா கொடுப்பாங்க, விளையாடுறவங்களுக்கும் அந்த மாதிரி சும்மா கொடுக்கலாம். நான் இது வரைக்கும் அது கொடுத்தது இல்லை, உங்களுக்கு கொடுக்கும்போது நான் காட்டுறேன். சரிங்களா? சரி, இதெல்லாம் தான் மெயின் மேலே இருக்கிறது இந்த பேக்கில் இருக்கிற விஷயம் தான். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம காசு வந்து கம்மியாக இருக்கும்போது இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி காசை அதிகப்படுத்திக்கலாம். நான் சொல்ல போகிறதுங்களா, அதுக்கு தான் இது. அதுக்கு நீங்கள் ஒரு கேம் விளாடும் போது நீங்கள் அதை கிளைம் பண்ணி ஆகணும். கிளைம் பண்ணால் தான் எல்லாம் வரும். அதனால் கேம் விளாடாமல் வரும்னு நினச்சிங்கன்னா வராது. சரிங்களா? இது இந்த கீழே இருக்கிறதெல்லாம் இன்னும் எனக்கு ஓப்பன் ஆகலை, எல்லாம் ரொம்ப பெருசு பொழுது. ஓப்பன் ஆகலைன்னா வரல, இன்னும் வந்துச்சுன்னா நான் அதையும் காட்டுறேன். சரிங்களா? இதுதான் இதோட விஷயம். இதை நீங்கள் ஸ்பின் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுலேருந்து மணி கிடைக்கும். நிறைய பெரிய இதெல்லாம் கிடைக்கும், சொல்ல முடியாது. இப்போ நான் திடீர்னு இது பண்ணுறேன், ஒரு ஸ்பின் பண்ணுறேன்னா எனக்கு பெரிய அமௌண்ட் வரும், ஆனால் அது லக்கு மாதிரி. சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து அதை உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய மணியை இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டைமிங் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது நான் இன்னொரு தடவை கிளிக் பண்ணுன்னா அது இந்த டைமிங் இன்க்ரீஸ் ஆகி அது ஓடிட்டுருக்கும். சிம்பிள், அதுதான். புரிஞ்சுதுங்களா? சரி, இது முக்கியம். இது வந்து என்ன சொல்கிறது, இதை பற்றி நான் இன்னும் எனக்கு ஒரு இதுவாக வரல. இது வந்ததுக்கப்புறம் நான் இதை பற்றி சொல்கிறேன். சரிங்களா? இது எப்படின்னு இது வரைக்கும் எனக்கு எதுவும் வரல. சரிங்களா? அதனால் மெயினாக நம்ம பேக்கை பற்றி தான் நம்ம பார்க்கணும். அது இதுதான். சரிங்களா? இதை பற்றி நீங்கள் உள்ளே போய் நீங்கள் விளையாட கிடைக்கிறத வச்சு நீங்கள் வந்து இதை போய் இது பண்ணி பாருங்கள். ஓகே.